வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக நீங்க எல்லாரும் தயாராயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உதவுற மாதிரி ரொம்ப முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை ஒரு குயிக்கா பார்த்துடலாம் வாங்க. சுற்றுச்சூழல் சம்பந்தமான மைல்கற்கள் உங்க எக்ஸாம்க்கு ரொம்பவே முக்கியமான 2 அப்டேட்ஸ் இதிலே இருக்கு. 99 இந்த நம்பர் இப்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவின் பாதுகாப்பு முயற்சிகள்ல இது ஒரு புது மைல்கல். ஆனா இது என்னது? எதை குறிக்குது? ஏதாச்சும் புது சரணாலயமா இருக்குமோ? ஆமா, நீங்க நினைச்சது சரிதான். இந்தியாவின் 99வது ராம்சர் தளமா உத்தரப்பிரதேசத்துல இருக்க ஷேகா ஜீல் பறவைகள் சரணாலயத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேகா ஜீல், உத்தரப்பிரதேசம், அப்புறம் 99வது தளம். சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த ராம்சர் தளம்னா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியாதவங்களுக்காக சொல்றேன். சர்வதேச அளவுல ரொம்ப முக்கியமான ஈரநிலங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு அங்கீகாரம் தான் இது. இந்த மாதிரி சர்வதேச ஒப்பந்தங்கள் பத்தின கேள்விகள் எக்ஸாம்ல அடிக்கடி வரும். சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். அருணாச்சல பிரதேசத்துல ஸ்டூராந்தரா ஆரியோக்ளாஸான்னு ஒரு புது செடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம இயற்கையில இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ ஆச்சரியங்கள் இருக்குன்னு புரியுது இல்லையா? நம்ம பல்லுயிர் பெருக்கம் எவ்வளவு முக்கியம்னு இதை நமக்கு ஞாபகப்படுத்துது. சரி, சுற்றுச்சூழல்ல இருந்து இப்ப நாம அறிவியல் உலகத்துக்கு போலாம். மனுஷனோட அறிவு எங்கெல்லாம் போயிருக்குன்னு பாருங்க. விண்வெளிக்கும் போகுது, பூமிக்கு ஆழத்துக்கும் போகுது. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய கான்ட்ராஸ்ட். ஒரு பக்கம் சீன விஞ்ஞானிங்க நிலாவுல செரியம் மெக்னீசியம் சேஞ்சசைட்னு ஒரு புது கனிமத்தையே கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பின்லாந்துல பூமிக்கடியில ஒங்கலோன்னு ஒரு பெட்டகத்தை கட்டி அணுக்கழிவுகளை நிரந்தரமா பாதுகாக்க போறாங்க. இதுதான் உலகத்தோட முதல் நிரந்தர அணுக்கழிவு களஞ்சியம். பாத்தீங்களா மனுஷனோட அறிவு எங்கெல்லாம் வேலை செய்யுதுன்னு? ஓகே, சயின்ஸ்லேருந்து இப்ப நாம கவர்னன்ஸ், அதாவது ஆளுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வருவோம். இதுலயும் 2 முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு. ஒன்னு, மக்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. ராஜஸ்தான் சுகாதாரத்துறை குவாலிட்டி டெஸ்ட்ல ஃபெயிலான 7 மருந்துகளை திரும்ப பெற்று இருக்கு. இன்னொன்னு, டிஜிட்டல் உலகம் தொடர்பானது. இந்தியாவுல புதுசா ஆன்லைன் கேமிங்கை முறைப்படுத்த ஆன்லைன் விளையாட்டு ஆணையம், அதாவது OJI சீக்கிரமே செயல்பட ஆரம்பிக்க போகுது. இது 2மே மக்கள் நலனுக்காக அரசு எடுக்கிற முக்கியமான நடவடிக்கைகள். இந்த தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மே 1, 2026 அன்னைக்கு தான் இந்த OJI, அதாவது ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் தன்னோட வேலையை ஆரம்பிக்க போகுது. இந்த மாதிரி ஒரு புது அமைப்பு உருவாகும் போது அந்த தேதி தேர்வுல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்தது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விளையாட்டு செய்திகள். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த 2 முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான சாஃப் மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டி நம்ம கோவால நடக்க போகுது. இதுல பாகிஸ்தான் விலகிட்டதால இப்ப மொத்தம் 6 அணிகள் தான் விளையாட போறாங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இடம் கோவா, அணிகளின் எண்ணிக்கை 6. அடுத்தது ஒரு கோல்டன் நியூஸ். நம்ம இந்திய துப்பாக்கி சுடும் வீரர் சிவா நர்வால் ISSF ஜூனியர் உலகக்கோப்பையில 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்கார். வாவ், இன்னும் ஒரு சாதனை. கண்டிப்பா இந்த வீரர் பேரையும் போட்டியையும் மறக்காதீங்க. சரி, இப்போ இவ்ளோ விஷயங்களையும் வேகமா பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, விண்வெளி ஆய்வு, புது சட்டங்கள், விளையாட்டுன்னு எல்லா துறையிலையும் கண்டுபிடிப்புகளும் ஒழுங்குமுறைகளும் உலக அளவுல வேகமா வளர்ந்துட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரே விஷயம் மாற்றம் மற்றும் முன்னேற்றம் தான். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிற நீங்க உலகத்துல நடக்கிற இந்த மாற்றங்களை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த செய்திகள்ல எது நாளைக்கு வரலாற்று புத்தகத்துல இடம் பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. சரி, இதோட இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பு முடியுது. உங்க தேர்வுகள்ல நீங்க வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.